ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد وآله وصحبه هذا ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. கண்ணியத்திற்குரிய சுஜாதா கிபிலா அவர்களே, மேலும் குலஃபாக்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, தாய்மார்களே, முரீதின்களே, முரீதாத்துகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் மீது அளப்பெரும் கிருபை செய்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனை பற்றிய ஞானங்களை ஊட்டக்கூடிய, அவனை ஞாபகப்படுத்தக்கூடிய இறைநேசர்களை நம் மீது அல்லாஹ் சாட்டியிருக்கிறானே, அதுதான் அல்லாஹ் செய்த பேருபகாரம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் பேசிய மௌலானா ரிஃபாயி ஹஸ்ரத் அவர்கள் கூட ஞாபகப்படுத்தினார். அல்லாஹ் தாலா நமக்கு செய்த உபகாரத்தில் அது மிகப்பெரிய உபகாரம். அது நம்ம இடத்துல அல்லாஹு தாலா அலஸ்து ரப்பிக்கும்னு ஆலம் அருவாஹில் கேட்டான். நாம எல்லாம் பலா ஷஹீதுனான்னு சொல்லிட்டோம். அல்லாஹு தாலா அப்பவே சொன்னான், உதக்கிருக்கும் ஹாதா, இந்த உடன்படிக்கை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்ல? துனியாவில் அல்லாஹு தாலா நம்மை அனுப்பும் போது இங்கே நடந்த உடன்படிக்கை, இங்கே அனுபவித்த ருபூவியத்தை உங்களுக்கு ஹிஜாப் செய்து அனுப்புவான், மறைத்து அனுப்புவான். நாளைக்கு மௌத்துக்கு பிறகு எப்படி ஒரு மனிதன் விழிப்பில் இருக்கிறான், தூங்கிடுறான், தூங்கும்போது ஒரு கனவு கால்றான் அல்லது தூக்கத்தில் தன்னை மறந்த நிலை ஏற்படுது, திருப்பி அவன் விழித்த உடனே பழைய நிலை ஞாபகம் வருது பாருங்க. அதே மாதிரி மௌத்துக்கு பிறகு பழைய நிலை ஞாபகம் வந்துடும். இந்த ஆலம ஷஹாதாவுக்கு முன்னாடி இந்த ஆலம அருவாக நமக்கு ஞாபகம் வந்துடும். ஆஹா, ருபூபியத்தை அனுபவிக்க அல்லவா வந்தோம் இந்த இடத்துக்கு, ருபூபியத்தை சாட்சி பகர்வதற்காக, பார்த்து ரசிப்பதற்காக அல்லவா வந்தோம் என்பது அங்கே நமக்கு வெளிச்சமாயிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹிஜாப் என்னது அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலா சிருஷ்டிகள் மூலியமாக உலூஹியத்தை அல்லாஹு தாலா நம்ம இடத்துல வெளியாக்குவான். அப்ப உலூஹியத்து என்பது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தன்மையில மிகப்பெரிய தேவையே நாம வந்த நோக்கத்தை அறிவது. அதுதான் மிகப்பெரிய தேவை. ஒரு மனிதர் வெளியில ஏதாவது ஒரு ஊருக்கு போறாரு, போற இடத்துல சாப்பிட்றாரு அல்லது தங்குறாரு, ஏதாவது பொருட்கள் வாங்குறாரு, அவருடைய நோக்கம் ஒன்று இருக்கும், இதுதான் என்னுடைய அசல் நோக்கம். சில நேரத்தில் அதை ஞாபகப்படுத்துவாங்க, வந்த நோக்கம் அதுதான், அதை சீக்கிரம் செஞ்சிருவோம் அப்படின்னு ஞாபகப்படுத்துவாங்க சில பேர். ஆமாப்பா, அதை முந்தி செஞ்சிருவோம். அப்போ வந்த நோக்கத்தை செயல்படுத்துவது தான் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி துனியாவுக்கு நாம் அனுப்பப்பட்ட நோக்கமே ருபூபியத்தை அனுபவிப்பதற்காக. அல்லாஹுடைய ருபூபியத்தை அதை அனுபவித்து, ஏதாவது இல்முல் யகீன் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் ஷேഖ்மார்களை கொண்டு, அதை அனுபவிச்சு ஐனுல் யகீன் இறங்காமலாம் இல்லை, அல்லாஹுன்னு ஒருத்தவன் இருந்தாங்கிறத விலகித்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா. ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அறிமுகம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. இப்போ அல்லாஹை அறிந்த மக்கள், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மாபூது தான், அவன் இலாக தான் என்றெல்லாம் விளங்கித்தான் இருந்தாங்க. பிரச்சனை அல்லாஹ் மட்டும்தான் இலாகுங்கிறதுல தான், அல்லாஹ் இலாகுங்கிறதுல பிரச்சனை இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் இலாகுன்னு நபி அவர் சொல்றாங்களா, அது எப்படி ஆச்சரியமா இருக்கு. அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப்னு சொல்றோம். இது என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, அல்லாஹ் ஒருத்த மட்டும்தான் இவ்வளவு பல கோடி மனிதர்களுடைய, பல கோடி மஹ்லூகாத்துகளுடைய தேவையை ஒரே அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான்னு சொல்றாங்க, அது எப்படி ஆச்சரியமா இருக்கு என்ற அந்த ஆச்சரியம் தான் அவர்களுக்கு, அந்த சந்தேகம் அவர்களுக்கு, எப்படி ஒரே அல்லாஹ் செய்ய முடியும். இதை சஹாபாக்களுக்கு நபியவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டின பிறகு, அந்த நூறு அவர்களுடைய உள்ளங்கள்ல புகுந்த பிறகு நபியவர்கள் புகுத்தினாங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நபியவர்கள் புகுத்துறாங்க. ஒரு சஹாபி இருந்தா, ஷைபான்னு ஒரு சஹாபி,
ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவங்க ஃபதஹ மக்காவுக்கு பிறகு வரக்கூடிய முதல் போர்ல கலந்துக்கிறாங்க, அதாவது எதிரிகள் தரப்புல. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, ஃபதஹ மக்காவுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல தன்னுடைய தகப்பனார் கொலை செய்யப்பட்டார் முஸ்லிம்களால். அதனால பழி வாங்கறதுக்கு அவர் என்ன திந்தரம் போட்டாரு, மற்றவங்க எல்லாம் வெட்டி பிரயோஜனம் இல்லை, நேரா போய் அங்க தலையில கை வச்சிட வேண்டியதான்னு ரசூலுல்லாஹ் மேல பயங்கர கோபம் அவருக்கு. அதான் எப்படியாவது செஞ்சிடணுங்கிறத குறிக்கோள் இருந்தார். மற்றவர்களை எனக்கு தேவையில்லை, எனக்கு அங்க கொண்டு போகணும். அதனால அதனுடைய சகாக்களை ரெடி பண்ணிக்கிட்டார். நான் இப்படி போர்ல உள்ள இறங்கும் போது எனக்கு வழிகளை விட்டு ஏன்னா அங்க போறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் முடிச்சிருந்த இஸ்லாத்தார். அதே மாதிரி அவருடைய தோழர்களும் அந்த மாதிரி உதவி செஞ்சாங்க. கடைசியாக அவருடைய அந்த வாளோடு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட நிற்கக்கூடிய அந்த தருணம் அவருக்கு ஏற்படுது. ரசூலுல்லாஹ் கூட யாருமே எல்லாம் தலானும் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் குத்து அவருடைய கை என்னுடைய நெஞ்சத்துல பட்ட உடனேயே என்னுடைய கல்புல இருந்த குஃப்ர் நீங்கி போச்சு. ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய கைப்பட்ட உடனேயே ஈமான் உள்ள பூந்துருச்சு. மூணாவது ரசூலுல்லாஹ் வச்ச உடனே உலகத்துல ஒரு ரசூலுல்லாஹ் விட எனக்கு பிரியமானவர்கள் யாரும் இல்லைங்கிற அளவுக்கு என்னுடைய கல்வல முஹப்பத் வந்துருச்சு. இந்த மூணும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயலால வந்துச்சு. அப்ப நான் நினைச்சு பாக்குறேன், நான் வந்த நோக்கம் வேற, ஆனா நான் மாறி போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய உள்ளம் இதுவரை தடுமாற்றத்தில் இருந்தது, ஜஹாலத்துல இருந்துச்சு. இப்ப அல்லாஹு தாலா உனக்கு இஸ்லாம் என்ற அந்த அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் உன்னுடைய கல்புல திணிச்சிட்டான்பா அந்த பொக்கிஷத்தை அல்லாஹ் உன்னுடைய கல்புல திணிச்சிட்டான்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்ட, ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது உத்தரவு நான் செய்யணும். என்னங்க, அதாவது இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கா, இன்னும் கலிமாலாம் சொல்லல அவர். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு 3 குத்து மட்டும் தான், அதுல எல்லாமே உள்ள பூந்துருச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு உத்தரவு போடுங்க. ரசூலுல்லாஹ் அந்த கீழே உள்ள வாளை எடுத்து அவர் கையில கொடுத்து சொன்னாங்க, இப்ப நீ ஜிஹாது செய் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட அந்த பொருளை 70 காஃபிர்களை கொண்டார். காஃபிர்களை நிலை குனிஞ்சு போயிட்டாங்க. என்னடா நம்ம கூட வந்தவர் இவர் திடீர்னு நம்ம பக்கமே போர் செய்யறாருன்னு. அப்ப அல்லாஹு தாலா நபியுடைய அந்த ஒரு பார்வை, அவங்களுடைய அந்த ஒரு அசைவு ஈமானை புகுத்தியது உள்ளத்துல. அவங்க கலிமா சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை, நேர ரசூலுல்லாஹ் உள்ள தள்ளிட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலா சில நல்லடியார்களை கொண்டு ஈமானை புகுத்துவான். அப்படிதான் நாமெல்லாம் இன்று சுமந்திருக்கக்கூடிய அந்த ஈமான், நம்மள அந்த ஈமானுடைய சுடரினால் வெளியாகக்கூடிய அந்த அமல்கள் குறைய நிறையும். ஆக வெளியாகக்கூடியது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பது ஜமாலி நாயகம். அவர்களுடைய பரக்காத்து தான் இன்னைக்கு எல்லா மக்கள்லையும் வெளியாகுது. அவர்களுடைய அந்த ஒரு பார்வை தான் இன்றைக்கு நம்முடைய கல்புகள் அது 100ஆக உட்கார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் நாம் நன்றி கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப அவர்களிடத்துல வந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமா, எஜமானே, உலகத்துல எத்தனையோ மக்கள் எதையோ அனுபவிக்கிறான், அத்தனையும் வீணாக போகக்கூடியது, அத்தனை தேயக்கூடியதற்கு நீங்க தான் எனக்கு தௌஃபீக் செய்யணும். அதை நிஜமான இடத்துல வந்து ஒப்படைச்சிட்டு போறது, அதை நம்ம நன்றி கடனோடு சொல்லிட்டு போறதுதான் சொல்லினால். அல்லாஹு தாலா இது போன்ற அடியார்களை, இறைநேசர்களை, நபியவர்களை போன்று, அதாவது அந்த ஈமானை மக்களிடத்துல உள்ளே புகுத்தக்கூடிய அந்த நமக்கு இறைநேசர்களை கொண்டு அல்லாஹ் ஞாபகப்படுத்தலாம். பாருங்க, உதக்கி மகாதா, இந்த உடன்படிக்கை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன்னு சொன்னான்னு அதை அல்லாஹ் செஞ்சிட்டான். சரி, ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு, நம்முடைய வேலை என்ன இப்போ? அதை அடைவதுதான். ஆக உயர்ந்த ஒரு மனிதன் யாருன்னு சொன்னா, வந்த நோக்கத்தில் செயல்படக்கூடியவன். நபியவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, அறிவாளினா யாரு? நாமெல்லாம் அறிவாளினா யாரு சொல்ல? நிறைய சம்பாதிக்கிறவன் அறிவாளி, மக்களிடத்துல செல்வாக்கோடு இருக்கிறவன் அறிவாளி, சொத்து சுகங்களை சேர்த்தவன் அறிவாளி. மக்கள் பொதுவா பேசுவாங்க, அவன் நல்ல பயப்பான், அவன் சரியான மூலக்காரன், அவன் செஞ்சுட்டான், வந்துட்டான், போயிட்டான், பெரிய பிசினஸ் பண்றான், வந்துடான், போறான், பல பேருக்கு வேலை கொடுக்குறான். இப்படியாக அறிவாளிக்கு கணக்கு மக்கள் வியாக்கணம் செய்வாங்க, தாரிஃப் செய்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் செய்யற தாரிஃப் என்ன தெரியுமா? உண்மையான அறிவாளி யாரு தெரியுமா? அதாவது தன்னுடைய மௌத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கைக்காக தயார் செய்யறவன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த தயாரிப்பு நம்மள இருக்கான்னு தான் பார்க்கணும், அதுக்குண்டான தயாரிப்பு. அப்ப நம்முடைய ஷேகுமார்கள், நம்முடைய ஷேக நாயத்தை நம்ம பார்த்தோம், ஜமாலி நாயத்தை, அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் துனியாவை சம்பந்தப்பட்டதாவே இல்லை. துனியாவுல இருந்தாலும் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஆகிரத்தின் பக்கம், அல்லாஹின் பக்கம் திருப்பி கொண்டே இருந்துச்சு. அவர்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பார்த்த அல்லாஹ் ஞாபகம்,
யார அல்ல வழிமார்கள் யாரும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னதான், யாரை பார்த்தா அல்லாஹ்வை ஞாபகம் செய்யப்படுகிறதோ. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதா, அல்லாஹ் சொல்றான், இன்ன இபாதி, அதாவது அல்லாஹ் இன்ன அவுலியாய், என்னுடைய இறைநேசர்கள், இன்ன அவுலியாய் மின் இபாதி, என்னுடைய அடியார்கள் உள்ள இறைநேசர்கள், வஹிபாய் மின் ஹல்கி, என்னுடைய ஹல்கில் இருக்கிற மஹபூபீன்கள், அவர்கள் இதுக்கரூன பிதிக்ரி, அவங்க யாரு, என்னுடைய ஞாபகம் செய்யப்படும் போதெல்லாம் அவர்கள் ஞாபகம் செய்யப்படுவார்கள். உதுக்கரு பிதிக்ரிஹிம், அவர்களுடைய ஞாபகத்தை கொண்டு நான் ஞாபகம் செய்யப்படுவேன்னு சொன்னான். அப்போ நபி நம்ம ஜமாலி நாயகத்தை நம்ம ஞாபகம் செஞ்சா அது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறது தான் அது. ஏன்னா அவர்களை நாம நேசிக்கிறது, அவர்களோட உள்ள தொடர்பு எல்லாமே அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. யாரும் சொல்ல முடியாது நான் இல்ல நான் இந்த விஷயத்துக்காக தான் நபி அவர்களை நான் நேசிக்கிறேன், இதுக்காக தான் நேசிக்கிறேன். அவர்களுடைய சிந்தனை பூரா நம்ம எல்லா பக்கம் திருப்போதா இருந்துச்சு. அப்ப அது எஜமானுடைய நாகூர் ஷெரீஃபுக்கு ஜியாரத்து போனதா கூட சொன்னார் இல்லையா ரிஃபாய் மௌலானா. அப்ப ஜியாரத்து போகும்போது சர்க்கார் சொல்றாங்க, அதாவது ஏன் போற தெரியுமா, நீ அல்லாஹ்வுடைய ஷாயிரை மதிக்கிறங்க அடிப்படையில போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் உன்னுடைய கல்புல தக்குவாவை புகத்துவான். நாங்களும் எஜமான்ட்ட ஒரு தடவை கேட்டோம், எஜமான் நாங்க இது மாதிரி நாகூர் ஷெரீஃப் போறோம். அப்ப எஜமா கேட்டாங்க, நாங்களே அப்போ 1 சூரா 2 சூரா பிள்ளைங்க, அப்போ நாகூர் ஷெரீஃப் போறோம்னு சொன்னோம். எங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி எஜமா அப்ப சொல்லி கொடுத்தாங்க, நாகூர் போறதுப்பா சும்மா போய் ஜியாரத் செஞ்சுட்டு வராது, போகும்போது இந்த நோக்கத்தோட போ. அல்லாஹ் சொன்னா இல்லையா, வலவ் அன்னஹும் இத்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, பாவம் செய்த அடியார்கள் உங்களிடத்துல வந்தா நீங்க அவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த அடிப்படையில நீ போ. யா அல்லாஹ் உன்னுடைய வலியுடைய வாசலுக்கு நான் வந்துட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு கேட்டுட்டு வான்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களுக்கு அவர் நம்முடைய அகலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப நம்முடைய ஹாலத்துக்களை அவங்க எப்பவுமே இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்களாகவே வாழ்ந்தாங்க. நாம எங்கெங்கெல்லாம் சருகிறோமோ அங்கெங்கெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவர்களுடைய முழு வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹின் பக்கம் நம்மை திருப்புவது, அதுதான் அசல். அவங்க துனியாவில் வந்தது அல்லாஹின் பக்கம் மக்களை திருப்புவதற்காக மட்டும்தான். அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் அதான் செஞ்சாங்க, அவங்களுடைய மனைவிக்கும் அதான் செஞ்சாங்க, அவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கும் அதான் செஞ்சாங்க, அவங்களுடைய முரீதுங்களுக்கும் அதான் செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் இதைத்தான் செஞ்சாங்க. வேற எதையும் அவங்க காட்டி கொடுக்க வரல. நாம சில நேரத்துல சில ஆலோசனைகளை கேட்கும் போது அது அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையில் அந்த ஆலோசனையை சொல்லி கொடுத்து அல்லாஹ் பக்கம் திருப்ப மறுபடியும், அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். மற்றபடி துனியாவில் வாழ்ற முறையை கத்துக்கிறதுக்காக யாரும் ஷேக் வர்றதில்லை. அப்படி வந்தாலும் அவங்க அப்படித்தான் திருப்புவாங்க. ஷேக்குடைய நோக்கம் அல்லாஹின் பக்கம் நம்மை திருப்புவது. அப்ப ஜமாலி நாயகத்துடைய உருசை கொண்டாடுறதுக்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். அப்ப அவர்கள் செய்த சேவை இதுதான். அப்ப நாம எதை செய்தாலும், நாம எதை துனியாவில் பெற்றாலும் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது அல்லாஹ்வை யாபம் செய்வதை தவிர. அல்லாஹ்வுடைய யாபத்துல நாம இருக்கிறோம், இவர்களுடைய பரக்காத்தினால என்னுடைய கல்வில அல்லாஹ்வுடைய யாபகம் அதிகமாகுது, அல்ஹம்துலில்லாஹ், அதான் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு காட்டப்படுது, அவங்க அதை பார்க்க வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. வஸயரல்லாஹு அமலக்கும் ரசூலுஹு வல் முஃமினூன், உங்களுடைய அமல்கள் அல்லாஹ் பார்க்கிறா, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, முஃமின்கள் பார்க்கறாங்கன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு நமக்கு சந்தேகம் வந்தா அதுல நம்ம ஈமான்ல பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொன்னா அவர்கள் பார்க்கறாங்க, அல்லாஹ் காட்டுறா, அவங்க பார்க்கறாங்க. அல்லாஹ் சுயமா பார்க்கறான், நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பசாரத்தை கொண்டு பார்க்கறாங்க, முஃமின்கள் அல்லாஹ்வுடைய பசாரத்தை கொண்டு பார்க்கறாங்க. அப்ப அவர்களுக்கு அவர் வேற, அதாவது அவர்கள் கபர்ல அல்லாஹ் ஹயாத்தா வச்சிருக்கிறான். அவர்களை வெயித்துல, தாயுடைய வெயித்துல ஒரு புள்ள துனியாவுக்கே வரலங்க, அந்த புள்ள 9 மாசம் ஹயாத்தா இருக்குன்னா ஒத்துக்கிறான். அவன் சாப்பிடல, எது தண்ணி குடிக்கல, ஒண்ணும் செய்யல, உள்ள ஹயாத்தா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், உள்ள ஹயாத்தா இருக்கு, ஒத்துக்கிறான். இன்னும் யாரும் பார்க்கல, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இன்னும் பார்க்கல, அவன் நல்லவனா கெட்டவனா பார்க்கல, அவன் அழகா இருப்பானா அசிங்கமா இருப்பானா பார்க்கல, வெள்ளையா இருப்பானா கருப்பா இருப்பானான்னு பார்க்கல, ஒண்ணுமே இல்லாத ஒரு உள்ள இருக்கிற ஒரு ஜடத்தை உயிரோடு இருக்கிற ஒத்துக்கிறான். அல்லாஹ் தஆலா அதே மனுஷனை கபர்ல வைக்கும் போது ஒத்துக்க மாட்டான். இவர் ஹயாத்தா இப்படி இருப்பாரு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா மௌத்துங்கிற ஒரு சுவையை அல்லாஹ் உண்டாக்கி நம்மை விட்டு அவர்களை பிரிக்கிறான். அவர்கள் மறுபடியும் ஜீவிக்க தான் செய்யறாங்க, அவர்கள் வாழதான் செய்யறாங்க. அல்லாஹ் அவர்கள் வலா தஹஸப, அல்லாஹ்வுடைய பாதை யாரு ஷஹீதாராங்களோ அவர்களை மௌத்தா போயிட்டாங்கன்னு நினைக்காதங்கிறான். நினைக்க கூட செய்யாத, அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க, ஓ கண்ணுக்கு தெரியாது. அப்ப அவர்கள் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க, அவங்க என்ன சேவையை அல்லாஹ் செய்ய வைக்கிறானோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
அவர்களுடைய அந்த சேவையை எதை எடுத்துக்கொண்டார்களோ என்ன அவங்களுடைய சேவைங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இலாஹ இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட இருக்கிறாங்க. இதை காட்டி கொடுக்க வந்தவர்கள் அந்த சேவையை கியாமத் வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால ஷேகுடைய மறைவுக்கு பிறகு ஃபைசான் நின்று போயிருங்கிற எண்ணம் வரவே கூடாது. எனக்கும் என் ஷேகுக்கு கடைசி வரைக்கும் ஃபைசான் இருந்துகிட்டே இருக்கு. தகப்பனுடைய சொத்து தகப்பனுடைய ஹயாத்துக்கு பிறகு வேற ஒரு சொத்தா மாறிடுங்க, அதுல மறுபடியும் இது பண்ண முடியாது, வராசத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவர் சொத்து கிடையாது. அது ஷேகுடைய ஃபைசான், ஷேகுடைய இல்மு ஷேகுடைய தான் கடைசி வரைக்கும். அந்த ஃபைசானை கொண்டு கியாமத் வரைக்கும் பயன்பட்டு கொண்டே இருக்கலாம். அதனால நாம் எல்லாம் இங்க ஒன்று கூடி இருக்கிறோம் அவங்களுடைய ஃபைசானை அடைவதற்காக. அல்லாஹ் அவங்களுடைய ஜிஸ்மல, அவங்களுடைய கல்வல, அவங்களுடைய ரூஹுல, அவங்களுடைய சிறுல என்ன ஃபைசானை அல்லாஹு தாலா உண்டாக்கி அவர்களுடைய அந்த இன்பத்தை அவர்கள் அடைந்தார்களோ அந்த இன்பத்தை நாம் எல்லாம் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு